பாண்டியன் ஸ்டோர். ராஜை பற்றி இது வரைக்கும் தெரியாத விஷயம் முத்துவேலுக்கு தெரிய வருது. அது மூலிமா ராஜோட ஆசையை நிறைவேற்ற முத்துவேலு மனசு மாதிரி ராஜை தான் மகளாக ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. பாண்டியன் ஸ்டோரில் பாண்டியனுக்கு தெரியாமல் கதிர்ராஜும் எஸ்ஏ எக்ஸாம் தான் எழுதி முடிச்சிருக்காங்க. இப்போது திரும்பவும் கிரவுண்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு கிளம்பும்போது இங்கே கதிர் சும்மா இல்லாமல் ராஜுக்கு லோயரும் டிஷர்ட்டும் வாங்கி வந்திருக்காரு. அதை ராஜிட்ட கொடுத்து இதை போட்டுக்க ராஜி அப்படின்னு சொல்கிறாரு. ராஜு ஒன்று என்ன கதிர் இதெல்லாம் போட்டு போனால் கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க தெரிஞ்சிடும் வேணாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்றைக்கா இருந்தாலும் தெரிய தானே போகுது, நீ ஒன்றும் பயப்படாத, இதை போட்டுக்கிட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சும்மா இல்லாமல் கதிர் பிரச்சனை தூக்கி தோளில் போட்டுக்கிறாரு. இங்கே கதிர்ராஜும் சொல்லிட்டு கிளம்பி வெளியே வராங்க. கரெக்டாக ராஜு பயந்த மாதிரியே இங்கே கதவை திறக்கும்போது பாண்டியன் கதவை திறக்கிறாரு. திறக்கவும் பாண்டியன் கதிரையும் ராஜையும் பார்க்குறாரு. பார்த்தா இங்கே கதிரும் ராஜு நிற்கிறத பார்த்து பாண்டியன் சும்மா ஷாக்காக வர்றாரு. ஏன்னா ராஜு அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க அப்படிங்கிறது பாண்டியனுக்கு நல்லாவே புரியுது. பாண்டிய வம்சம் கோமதி அப்படின்னு கத்துறாரு. கோமதியும் வராங்க, வந்து பார்க்குறாங்க. ஆனால் இதை பற்றி கதிர் கொஞ்சம் கூட கண்டுக்கலை, கவலையும் படலை. ராஜு நீ வா போகலாம் அப்படின்னு ராஜு அழைச்சிட்டு கதிர் போயிடுறாரு. இங்கே போகிற கதிர் கிரவுண்டில் போயிட்டு ராஜுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அப்போ ராஜு ஒரு மாதிரி ட்ரைனிங் எடுக்காமல் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே கதிர் என்ன ராஜு என்ன யோசனை, இங்கே பாரு, நீ மட்டும் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்ட அப்படின்னா நான் ட்ரைனிங் கொடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு போலீஸ் எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட்டே ஓப்பன் பண்ணிவிடுவேன், புரியுதா அப்படின்னு இங்கே ராஜு மைண்டை மாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் ராஜுக்கு அட்வைஸும் பண்ணுறாரு. இங்கே பா ராஜு, நம்மளை யார் வேணும் எதுக்கலாம், ஆனால் அடுத்தவங்களுக்காக நம்மளுடைய எய்மை மாற்றிக்கவே கூடாது. நாம் நம்ம எய்மை ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பல தடைகளை தாண்டி முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். நீ இப்போது எஸ்ஏ எக்ஸாமில் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிற வழியை மட்டும் பாரு. பாஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா அதை எப்படி வீட்டில் சமாளிக்கலாம் அப்படிங்கிறத அப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜுக்கிட்ட கதிட்டு சொல்கிறாரு. சரி, ராஜும் ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த வழியாக முத்துவேலு வந்துட்டுருக்காரு. முத்துவேலு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் பணம் தரலை அப்படின்னு அவரை பார்க்கறதுக்காக போகிறாரு. போகும்போது வழியில் முத்துவேலு அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தவரை பார்க்குறாரு. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, என்ன முத்துவேலு, உங்கள் பொண்ணு கண்டிப்பாக எஸ்ஏ எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு, கடுமையாக பயிற்சி எடுத்துகிட்ருக்காங்க, நானும் டெய்லியும் பார்த்துட்ருக்கேன். உன் மாப்பிள்ளை உண்மையிலே வேலைங்க தான் பொண்டாட்டி என்ன ஆசைப்பட்றா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பொண்டாட்டியை அது ஆக்கி சந்தோஷப்படணும்னு ஆசைப்பட்றாரே, உண்மையிலே இந்த மாதிரி மனசு எத்தனை பேருக்கு வரும்? உங்கள் பொண்ணு ஓடி போய் கிளம்பிக்கிட்டாலும் சொந்த அத்தை பையன் தான் கிளம்பிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, கல்யாணம் பண்ண மாப்பிள்ளையும் சொக்க தங்கமாக இருக்கார். முத்துவேலு, நான் உங்களுக்கு தெரியுங்கிற உரிமையில் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பொண்ணு மேலே இன்னமும் கோவமாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பொண்ணை மனசால் ஏற்றுக்கங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. முத்துவேலு அப்படியே திரும்பி ராஜை பார்க்குறாங்க. பார்த்தா இங்கே கதிர் ராஜை என்கரேஜ் பண்ணுறதும் ராஜு பயங்கரமாக ட்ரைனிங் இருக்கிறத பார்த்து முத்துவேலு மனசை ஃபுல்லாக அந்த ஆள் சொல்கிற மாதிரி நாம் தப்படிட்டோமோ, ஒரு சில பேர் என்னென்னமோ தப்பு பண்ணுறாங்க, ஆனால் நம்ம பொண்ணு என்ன பண்ணா, தனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதுவும் அந்த ஆள் சொன்ன மாதிரி வேறு யாரையும் இல்லையே, நம்ம தங்கச்சி பையன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்படி இருக்கும்போது நாம் எதுக்காக நம்ம பொண்ணை வெறுத்து ஒதுக்கணும், நாம் வச்சுருக்கிறது ஒரு பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே போகிற முத்துவேலு. அங்கே போன இடத்துல அங்கே போய் பணத்தை கேட்டுட்டு ஒரு சின்ன வழியாக போலீஸ் ஸ்டேஷன் போகிறது இருக்குது அப்படின்னு இங்கே ஸ்டேஷனுக்கு போகாது முத்துவேலு. ஸ்டேஷனுக்கு போகவும் அங்கே ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுகிறாரு. பேசி முடிச்சு அங்கே வெளில வராரு. வெளில வரும்போது இன்னொரு தெரிஞ்சாலும் பார்க்கவும் அவங்க முத்துவேலை டீ குடிக்க கூப்பிட்றாங்க. சரின்னு முத்துவேலும் பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு டீ குடிக்க போகிறாரு. அப்படி போய் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே 2 கான்ஸ்டபிள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி அன்றைக்கி ராஜேஸ்வரின்னு ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து போனால, அந்த கண்ணங்க அவன் இப்போ வந்திருக்காயா, அவன் ஏதோ ஒரு இடத்துல நகையை விற்றான், அவனை போய் இன்ஸ்பெக்டர் ஒரு 11 மணி நேரம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பேச முத்துவேலு ஒன்று, சார் ஒரு நிமிஷம் சார், நீங்கள் இப்போ பேசின விஷயம் அந்த பாண்டியன் மகன் கதிர் ராஜேஸ்வரி அவங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் சார் அவங்க தான், உங்களுக்கு தெரியும் தானே அவங்கள பற்றி? தெரியும் சார். சார் அந்த கேஸை பற்றி நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஒன்றும் இல்லை சார், அந்த பாண்டியோட பையன் கதிர்வேல், ஸோ கதிர்வேலும் ராஜேஸ்வரியும் ஒரு நாள் கோவிலில் மீட் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கின்னு பார்த்து அந்த பொண்ணு ராஜேஸ்வரி கண்ணங்கிற ஒரு பையனை
லவ் பண்ணி அவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கோயிலுக்கு வந்திருக்காங்க. என்ன சார் சொல்கிறீங்க? அப்போது கதிர்வேலும் ராஜேஸ்வரியும் கல்யாணம் பண்ணிக்க போகலையா? இல்லை சார், இல்லை சார். அதாவது ராஜேஸ்வரி கண்ணுங்கிற ஒரு பையனை தான் காதலிச்சிருக்காங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க தான் கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்படி போகும்போது அந்த பையன் தான் வீட்டில் இருக்க நகையை நடத்த சொல்லியிருக்கான். அதனால இந்த பொண்ணும் நகையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் போன இடத்துல அந்த கண்ணுங்கிற பையன் இந்த பொண்ணு அந்த நகை பணத்தெல்லாம் பிடிக்கிட்டு இந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு எங்கேயே எஸ் ஆகிட்டான் போல். அப்போதைக்கு இந்த பொண்ணு என்ன பண்ண தெரியாமல் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கு. அப்போ தான் அந்த பொண்ணுடைய அத்தை வந்து இந்த பொண்ணை காப்பாற்றி தான் பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சுன்னா தான் அண்ணனுடைய மான மரியாதை நேரத்துக்கு ஆகிறது, கண்டிப்பாக தான் அண்ணன் உசுரே விட்டுருவார், அது நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த பையனை வலுக்கட்டாயமாக அவங்க அப்போது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த காலத்தில் எத்தனை பசங்க இது மாதிரி அம்மா சொன்னாங்க அப்படின்னு உடனே கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க? இல்லை தான் அண்ணனுடைய மான மரியாதை போயிடக்கூடாதுன்னு தான் பையனுடைய வாழ்க்கையை அடகு வைப்பாங்க? ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க போல சார். அதான் அப்படியே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணும் அந்த பையனை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கு. இப்போது அந்த பொண்ணு பையனும் சேர்ந்தான் இந்த கண்ணுங்கிறவனை வழியில் எங்கேயோ பார்த்து அவனை விரட்டி போய் பிடிச்சி இப்போது அந்த நகையை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னாங்க. நாங்களும் இந்த கண்ணனை விரட்டி பிடிச்சிட்டோம். ஆனால் என்ன, அவன் நகையெல்லாம் விற்றுட்டான்னு சொல்கிறான். இந்த நகையை வச்சு கூட அவங்க வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை போல். இந்த பையன் தான் நகையை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே தூக்கிட்டு போனால் ஒரு கண்ணங்களை தான் சார் அப்படின்னு இங்கே கான்ஸ்டபிள் சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது சொன்ன வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு. உண்மையிலேயே அந்த கதிர்வேலு அவங்க அம்மா அவங்க குடும்பம், ஸோ அந்த மாதிரி குடும்பத்தில் பொண்ணு கொடுக்கறதுக்கு நாம தான் சார் கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. ஏன்னா அந்த குடும்பத்தில் வந்து எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கான்ஸ்டபிள் போகிறாரு. உடனே முத்துவேலுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இது, கான்ஸ்டபிள் இப்படி சொல்லிட்டு போகிறாரு. கிரவுண்டில் இருக்கும்போதும் அவரும் அதான் சொன்னார். ஆனால் நாம தான் நம்ம பொண்ணு தப்பாக நினச்சிக்கிட்டோமா? அப்போது நம்ம பொண்ணு இந்த கதிரை லவ் பண்ணலையா? அப்போது கண்ணன் லவ் பண்ணி தான் ஓடி போனாளா? அப்போது நம்ம தங்கச்சி தான் நம்ம குடும்ப மானத்தை காப்பாற்றிருக்காளா? ஏன்னா இது நாம் நினச்சது ஒன்று, கடைசியில் கான்ஸ்டபிள் சொல்கிறது ஒன்றா இருக்கே. அப்போ எது உண்மை? அப்போது நாம் நினச்சது பொய்னா கான்ஸ்டபிள் சொல்கிறது தான் உண்மையா? அப்போ நாம் தான் நம்ம பொண்ணு தப்பாக நினச்சிட்ருக்கோமா அப்படின்னு முத்துவேலுக்கு ஒரே குற்றவாளியாக இருக்குது. முத்துவேலு எழுந்திரிச்சு அப்படியே யோசிச்சிட்டே வந்துட்டுருக்காரு. வரவில்லை, திடீர்னு அவருக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலி வந்து மயங்கிறாரு. அந்த வழியாக அந்த ராஜு டக்குன்னு ஓடி வந்து பார்த்துட்டு அப்பா அப்பா என்னாச்சுப்பான்னு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே கதிரும் வந்துடுறான். டக்குன்னு கதிர் ராஜு சேர்ந்து முத்துவேல் அழைச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. அங்கே போனதும் உடனே அவருக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறாங்க. பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே முத்துவேலு கண்ணு முடிக்கிறாரு. கண்ணு முடிச்சதும் முத்துவேலு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்க நர்ஸ் ஒன்று இல்லை சார், நீங்கள் உங்களுக்கு நெஞ்சு வலி வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்படிங்களா, இதை யார் அட்மிட் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. வெளில 2 பேர் இருக்காங்க சார், காலேஜ் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன், அவங்க தான் அட்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, அப்படிங்களா, நான் அவளை பார்க்கணுமே அப்படின்னு முத்துவேல் சொல்லவும் இங்கே நர்ஸும் கூப்பிட்றாங்க. பார்த்தா கதிர் ராஜியாக இருக்குது. 2 பேரும் பார்த்து முத்துவேலை பேசவே முடியல. இங்கே முத்துவேலை பார்த்துட்டு அமைதியாக இருக்க ராஜு ஒன்று அப்பா என்னாச்சுப்பா உங்களுக்கு பரவாயில்லையாப்பா இப்போது அப்படின்னு ஓடி வந்து இங்கே முத்துவேலை பார்த்து பேசுகிறாங்க. முத்துவேலு முதல்ல எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கார். ஆனால் முத்துவேல் அமைதியாக இருக்கிறத பார்த்து ராஜி கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வந்து அப்படியே முத்துவேலை விட்டு பின்னாடி போகிறாங்க. அப்போ தான் முத்துவேலு எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு முத்துவேலு கதிரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு என்னை மன்னிச்சதும் மாப்பிள்ள, என் பொருளுடைய வாழ்க்கையவே காப்பாற்றிருக்கீங்க. ஆனால் நான் உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டேன், தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களை ரொம்பவுமே கஷ்டப்படுத்தியிருக்கேன், உங்கள் குடும்பத்தையும் நான் ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு முத்துவேலு கையெடுத்து கும்பிட்டு கதிரை பார்த்து அழுக. உடனே கதிர் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கதிர் தயக்கத்தோட முத்துவேல்கிட்ட சொல்ல, இங்கே ராஜை பார்த்த முத்துவேலு பயங்கரமாக அழுகுறாரு. உடனே ராஜும் போய் முத்துவேலை கட்டி பிடிச்சிட்டு அப்பா அழாதீங்கப்பா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, நீங்கள் ஏன்ப்பா அப்படி அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே ராஜும் முத்துவேலும் அப்படியே ஒருத்தவங்க மாறி கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது கதிருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது. இத்தனை நாள் ராஜு தன் குடும்பத்தில் யாருமே பேசலை, அதுவும் குறிப்பாக தன் அப்பா என்னை வெறுத்து ஒதுக்குறாரு அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணான். ஆனால் இன்றைக்கி அவங்க அப்பாவே ராஜியை புரிஞ்சுக்கிட்டா. இதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே கண்டிப்பாக ராஜியை புரிஞ்சுப்பாங்க. ராஜுக்கு பல நாள் கஷ்டம் இப்போது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு கதிரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு.